தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இறைமக்களே, மிக சிறப்பாக நிலவை
எனக்கு வாழ்வளித்த ஆசை கொடுத்த பெரியவர்களை இன்றைக்கு நினைவு கூறுகிறது. அவர்களை சிறப்பான முறைகளை மன்றாட இளங்குள மக்களாகி நாம் வந்திருக்கிறோம். இது இன்றைக்கு இளவருக்கு கிடைத்த பெரிய பெயரும் ஆசீர்வாதமாகும். வாழ்வளித்த மக்களை நினைத்து பார்ப்பது என்பது ஒரு பெரிய காரியம். அந்த வகையிலே நம்முடைய முதியவர்கள் பெரியவர்கள் தாத்தா பாட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சிறப்பானவர்களை நாம் வரவேற்கிறோம். ஏறக்குறைய 60 பேர் வந்திருக்கிறார்கள். நெற்றியிலே நீங்கள் சந்தனமிட்டு உங்கள் ஒரு நிகழ்ச்சியாக சிறப்பாக அணிந்திருப்பது என்பது மிக சிறப்பான செய்தி. ஆகிய அழகாக உங்களை கௌரவப்படுத்திருக்கிறோம். இது பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு ஒவ்வொரு நாளும் கௌரவப்படுத்த வேண்டும் என்பது அடையாளமாகத்தான், அவர்கள் ஒவ்வொரு நாளும் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்பது அடையாளமாகத்தான் இது இப்போது அவர்கள் தரப்பட்டது. ஆகவே மிகவும் அழகாக உங்கள் முகங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறது. முன்னாடி ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க, இது ரொம்ப அழகாக இருக்க அதில் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ தான் தடை வருது. அந்த புதுமை வந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்தால் அந்த அழகு நிறைய நிரம்பி தருகிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக அருமையாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த இனிய நாளிலே அந்த மக்களே தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய விளைச்சலுக்காகவும் இந்த புதுமையை கொண்டாடலாம். புதுமை என்பது சாபம் அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். அதை கொண்டாட இறைவனத்தை வரவேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, சிறப்பானவர்களை ஜெபிப்போம். அதற்கு இந்த திருப்பலியை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் தனிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு சிறப்பாக ஜெபித்திருக்க மாட்டோம். இன்றைக்கு இதை பயன்படுத்திவிட்டு அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவா ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி நாம் கொண்டாடுவோம். இது திருப்பலியானது நம்முடைய அருட்சோதரிகள், நம்முடைய அன்பு அருட்சோதரிகள் அவருடைய திருவிழாவை இன்றை கொண்டாடுகிறார்கள். புனித அன்னாள் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். ஆக நம்முடைய அன்பு அருட்சோதரி கைத்தறி நம்முடைய பாராட்டுகளை அவர்கள் இறைவனாக அழைக்கப்பட்டவர்கள். இன்னும் அவருடைய ஒவ்வொருடைய கருத்துக்களை இறைவனாக நிறைவேற்றிக் கொடுக்கும் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். மேலும் தாத்தா பாட்டிகள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார் சிறப்பு கலந்து கொடுத்திருக்கிறார்கள். அது ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் நன்றா வாழ, இலக்குவ தாத்தா பாட்டிகள் மட்டுமல்ல, உலகத்தோறும் இருக்கிற தாத்தா பாட்டிகள் நன்றா வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நபருக்கு நல்ல உடல் சுகத்திற்கு நன்றியாக திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற அருட்சோதரர் யூஜ் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக இத்திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே இந்த இனிய தருணத்திலே நம்மிடையே வந்திருக்கிற அன்பு தந்தை, நம்முடைய அன்பு தந்தை அற்புதேஸ்வரர் அவர்களை அன்போடு இளவில் கைதட்டி வருக வருகிற வரவேற்கிறோம். சகோதர சகோதரி, புனிதமான தருணத்தில் நாம் பகுதியோடு பங்கு பெற நமது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தடைகளாக இருக்கின்றன. அவற்றை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும்
நாவுக்கு அளித்தீரே. அதனாலும் மக்களுக்கு வாக்களித்த மீட்பு அவர்களின் மீண்டலால் எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். உம்மோடு தூயாவின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறோம் திருமணபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக நூல். இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. ஞானத்திலும் அறிவு கூர்மையிலும் சிறந்தவர்களாய் நாம் மூதாதையர்களும் முதியோர்களும் இருக்கிறார்கள். அவர்களின் புகழானது தலைமுறை தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும் என மூதாதையர் புகழ்ச்சியை எடுத்துரைக்கும் வார்த்தையை கவனமுடன் கேட்போம். மேன்மை பொருந்திய மனிதனின் பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோம். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 10 முதல் 15 வரை. சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 10 முதல் 15 வரை. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களுக்கு இரக்கமுள்ள மனிதர்களே, அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழி தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழி மரபின் உடன்படிக்கைகளின்படி நடத்துகின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் ஆட்சி அளிக்கப்படாது. அவர்களுடைய உடல்கள் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞான
2வது வாசகம். எபிரேயர் வாசகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-11 முடிய. எபிரேயர் வாசகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1-11 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நாம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றில் நின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் தாயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளை சார்ந்து உணர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையாலேயே யானோக்கு சாவுக்கு உட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று சான்று பெற்றவரானார். நம்பிக்கையால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வதற்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்து நம்பிக்கையினால்தான் அவர் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையாக. அவர் வாக்குறுதியுடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தை ஆவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இது ஆண்டவரால் நன்றாக. Alleluia, alleluia.
3ஆம் அதிகாரம் 16-17 உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகள் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்கள் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் நல்வாக்கு. தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரையும் விரைவாக நான் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்களை பாராட்டுகிறேன். பெரியவர்கள் இவ்வளவு அழகாக சிறப்பாக இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பதே ஒரு அருமையான அற்புதமான செயல். பெரியவர்கள் இந்த இடத்தில் வயதாக ஒரு சில குறைபாடுகள் வருகிறது. அது ஒரு குறைபாடு வருகிற போது நாம் தனிமையில் இயல்பாக உட்கார ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு இப்படித்தான் நீங்கள் அமர வேண்டும் என்று சொன்னபோது அழகாக ஏற்றுக்கொண்டு அழகாக வந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பான அந்த குறைபாடுகள் எல்லாம் தாண்டி என்னால் அமர முடியும் என்று சொல்லி நீங்கள் உட்கார்ந்திருப்பது ஒரு பெரிய செயல். சிலர்கள் காலை நீட்டுக்கார், சிலர்கள் கை நீட்டுக்கார், இப்படியெல்லாம் காலங்கள் சில சில மனிதனுடைய நிலைமை ஆகும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலாக என்னால் நிற்க முடியும் என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பது ஒரு சிறப்பான அருமையான செயல். மகிழ்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன். அன்புக்குள்ளே இந்த புதுமையை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதற்காக இன்றைக்கு ஒரு அழைப்பாக கடவுள் தந்திருக்கிறார். இந்த பெரியவர்களை நாம் எவ்வாறு பக்குவமாக பராமரிக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்கிறது. முன்னர் வாழ்ந்த காலத்தில் பார்க்கிற போது பெரியவர்கள் என்று சொல்லுவோம். ஐயா சொல்லிட்டாங்க கையை கட்டிருந்து அவங்க சொன்ன காலமாக இருக்கிறது. அதை கேட்டு ஐயா சொல்றாரு, அம்மா சொல்றாங்கன்னு சொல்லி இருக்கு. அவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிற பிறகு மறு பேச்சு கிடையாதுன்னு சொல்லி பெரியவர்கள் மரியாதை கொடுத்த அழகாக இந்த பெரியார் சொல்லிட்டார், இவர் பேசுகிறது மறு பேச்சே கிடையாது என்று காலமெல்லாம் நாம் ஃப்ளாஷ்பேக்காக பார்க்கிறோம். இப்போது பார்க்க முடியுது. ஃப்ளாஷ்பேக் போகிற போது அவங்க சொல்றாங்களா மறு பேச்சு கிடையாது, அது நடந்தது. அது குடும்பத்தில் பெரிய சிக்கல்கள்லாம் வந்தபோது பெரியவர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர் சொல்றாங்க, அவ்வளோதான் எல்லாருமே கட்டப்பட்ட ஆகும், எல்லாருமே கலை வந்து நடந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தது. இதுவும் ஃப்ளாஷ்பேக் தான். இதெல்லாம் நடந்த காலங்களுக்கு நான் இப்போ பார்க்கும்போது நிலைமை மாறுகிறது. எல்லாமே தடைகளாக இருக்கிறது. கேரளாவில் நடந்த நிகழ்வு பத்திரிகை வெளியிட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தகவலை சொல்லுது. அந்த மகன் அமெரிக்காவில் வேலை பார்த்தார். இங்கு வீட்டுக்கு வந்தார். அந்த தாயை தான் வீட்டில் இருந்தார். அவருக்கு சொத்து பணம் இருந்தன. நல்ல பாசமாக பேசினார். இதுவரை இந்த மாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த தாய் மாசம் கண்ணை மறைக்கிறது. அவள் நினைக்கவில்லை, அந்த தாய் நினைக்கவில்லை. அதுவரை காட்டாத பாசத்தை அப்போது காட்டினார். நன்றாக பேசினார். அவரோடு சேர்ந்து உட்கார்ந்தான், சாப்பிட்டார். அதன் பிறகு நிறைய நாட்கள் கட்டினார். கட்டினோன்னு சொன்னார், அம்மா நான் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறேன், அங்கு வந்து என்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தாய். அதில் அந்த உள்ளம் முழுமையாக நம்பியது. அவங்க இருக்கிற சொத்து எல்லாம் வச்சு பணத்தை எல்லாம் எல்லாவற்றையும் போய் பிளான் மேற்கொண்டு சொல்லி எல்லாவற்றையும் பிளான் கொண்டு போகிறாங்க. ஏர்போர்ட் கூட்டு போகிறோம் சொல்லி ஏர்போர்ட் வச்சுட்டாங்க. விமானம் இருக்கிற சொன்னாங்க ஆடணும். அது தாய் ஏர்போர்ட்டில் இருக்கிறார். வெளிநாட்டு போகிறது வீசா வந்து காரியங்கள் இருக்கு. அதை கூட நினைக்க முடியும். அதை மகனை உறுதியாக இருக்கிறார். ஒரு நாள் முழுவதுமாக காத்து கொடுத்த அந்த ஏர்போர்ட்டில் மகனில் இதே இல்லாமல் ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் காலை ஏர்போர்ட்டை கணிக்கிறதுக்கு வந்து அந்த உணர்வே இல்லாமல் ஒரு பெரியவர் தன்னுடைய செல்போனை கொண்டு அவர் கடைக்கு இருக்கு பார்க்க ஒரு தொழில் பண்ண போறாங்க. அந்த கடைக்காரர் பார்த்து ஃபோன் நல்லா தானே இருக்குது, நல்லா பாருங்க, என் பையன் பேச முடியும் பேசவே இல்லை, பல நாட்களாக பேசவே இல்லை, ரொம்ப நாளாக அவர்கிட்ட பேசவே இல்லை, நல்லா பாருங்க ஃபோன்
மிக சிறப்பாக நாம் அறிந்து வைத்து நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. திருப்பாளர்கள் 98 முதிர் வயதில் அவர்கள் கணிதருவார்கள் என்றும் செல்வரை பசுமையாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களால் முதிர் வயதிலும் கணிதர முடியும். எப்போதும் செல்மையாக பசுமையாக இருப்பார்கள். எப்போது அவர்களுக்கான அக்கறை, அதற்கு அவர்களுக்கான ஒரு பாராட்டு, அவர்களை கற்றுக்கொள்ள போது பெரியவர்கள் முதிர் வயதில் தருகிறார்கள். ஆக அப்படி அவர்களை முதிர் வயதில் கவனிப்பதுதான் நமக்கு சிறந்த உகந்த செயலாளர். ஏகிய 19 அதிகாரம் 32 சொல்கிறது, நரை பிறந்தவருக்கும் எழுதுதல், நரை பிறந்தவருக்கும் எழுதுதல். அவர்கள் பெரிய இருப்பார்கள், சிறுவர்களுக்கு காலத்தில் காலத்துக்கு பேசுவார்கள். பெரியவர்கள் இருந்திருப்பார்கள், அவர்கள் காலத்தில் காலத்துக்கு பேசுவார்கள். ஒரு 3 சேர் இருக்கும், அங்கே 4 குழந்தைகள் இருப்பார்கள். 4 பேர் சேர் உட்கார்ந்துவார்கள். பெரியவர் சேரெல்லாம் இருப்பார்கள். நடைபெறுவதும் எழுதுவது அவர்களுக்கான மரியாதை கண்டிப்பாக செலுத்துவது, அவர்களுக்கு உரிய மரியாதை கண்டிப்பாக செலுத்து என்று சொல்லி நமக்கு செய்தியாக அழகாக சொல்கிறது. முடிந்தவர்களை எப்போதுமே மரியாதையோடு நடக்க வேண்டும், அவர்களை மாண்போடு நடக்க வேண்டும் என்பதை நம்முடைய திருவொழியம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. இன்றைய இளமை நாளை முதுமை, இந்த இளமை நாளை முதுமை அவ்வளவுதான். இந்த வருடம் இவர்களுக்கு இது திருவிழா கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நாளைக்கு இந்த பக்கம் வந்துதான் ஆகும். இங்கே இருக்க முடியாது. இந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இந்த பக்கத்தில் வரதான் செய்ய வேண்டும். நாளைக்கு சின்ன பிள்ளைகள் வரும்போது அவர்களை அங்கேயும் இங்கேயும் வைப்போம். ஆகவே அப்படி இருக்கிற சூழ்நிலை இன்றைய இளமை நாளை புதுமை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்றவாறு செயல்படுகிறது தான் எனக்கு அழகாக கிடைக்கிறது. நினைவு வைத்தவன் இணைய இருப்பான், நினைவு வைத்தவன் தனியாக இருப்பான். நான் எதை கொடுக்கிறேனோ அது சிறப்பாக எனக்கு கிடைக்கிறது என்ற நிலையிலே வாழ நாம் சிறப்பான விதத்திலே அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 22 சொல்கிறது, உன் தாய் தந்தை முதுமை அடையும் போது அவர்களை இழிவாக இருக்கிறார்கள். அதே குடும்பங்களில் இழிவாக இருக்கிறார்கள், ரொம்ப மக்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள மரியாதை கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆண்டவரின் அன்பாக சொல்கிறது நீதிமொழிகள் 23, 22, உன் தாய் தந்தை முதுமை அடையும் போது அவர்களை இழிவாக இருக்கிறார்கள். நான் இது அன்னால் ஆய்வு பள்ளியிலே திருப்பொழி இருக்கிற போது அவர் சொன்னேன், சிறு குழந்தைகள் நீங்கள் இப்போது இருக்கின்றீங்க, பெரியவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் குழந்தையாக பார்க்கிறார்கள். அவர்கள் குழந்தையாக பார்க்கிறார்கள். பிறக்கிற போது அந்த குழந்தை எப்படி கிடக்கிறது, வீட்டில் தான் பட்டு கிடக்கிறது. அது அந்த கடைசி காலத்தில் கடைசி அவர்களுக்கு அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த குழந்தை அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கிறது, மெதுவாக பார்த்தீங்களா அவங்க கம்போஸ் போறாங்க. இங்க நடக்கிறது அப்படியே அங்கே நடக்கும். அதன் பிறகு கொஞ்சம் எது வராங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் எது நம்ம முடியும். குழந்தையாக ஒரு பெரியவர் ஒரு புதியவர் குழந்தையாக மாற்றுகிறார். குழந்தையாகவே மாறும். ஆக இந்த குழந்தையை பார்க்கும்போது மகிழ்ச்சி வருகிறது, ஆனால் அந்த குழந்தையை பார்க்கிற போது இழிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருவொழியம் கடவுளுடைய வாழ்க்கையில் நமக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒருவேளை பெரியவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம், உங்கள் பெற்றோரை இழிவாக நினைத்திருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டை இழிவாக நினைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது, இழிவாக இல்லாமல் அவர்களுக்குரிய மரியாதை பற்றி பார்க்கணும். பல நிலைகளில் அவர்கள் பேசுவது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கலாம். நீங்கள் குழந்தையாக பார்த்தால் எரிச்சலடை வாய்ப்பில்லை. குழந்தைகள் சில பேசுகிறார்கள், சில அவர் பேசுகிறார்கள், ஆனால் அதை கேட்க நாம் அழகாக அதை கேட்கிறோம். அதே போலதான் அவர்கள் மாறுகிறார்கள். முதுமை வருகிற போது ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் குழந்தையாக மாறுகிறார்கள். ஆக அந்த மனநிலை நீங்கள் பார்க்க என்று சொன்னால் எரிச்சல் வராது, இழிவாக பார்க்க முடியாது, அவர்கள் சிறப்பாக பார்க்க. ஆகவே ஒரு குழந்தையை அங்கு கவர்ந்து வருகிற போது ஓடி எடுக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஒரு பெரியவர் அதை உண்டு கிடக்கிற போது உழுது கிடக்கட்டே நினைவார்கள். ஆகவே குழந்தை என்ற இடத்திலே நாம் ஓடி போகிற போது அது மிகப்பெரிய விதத்திலே அருமையாக உங்கள் தாத்தா பாட்டி மட்டுமல்ல, எல்லா தாத்தா பாட்டியுமே குழந்தையாக இருக்கிறார்கள். அவர்களை சிறப்பாக கவனிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அந்த பாட்டிகள் அழகாக கவனியாக இருந்தார்கள். இவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, அவங்க எல்லாம் பேசுவதாக இருக்கலாம், அவங்களுடைய இறச்சி வெளிப்படுவதாக இருக்கலாம், நல்ல உறவு கொடுப்பதாக இருக்கலாம், அவர்களோடு வெளியே கூட்டு போவதாக
வெளிநாடுகளுக்கெல்லாம் சிலர் நல்ல பிள்ளைகள் வெளிநாடுலாம் கொண்டு போகிறாங்க. அது மற்ற இடங்களுக்கு ரிலாக்ஸாக அவன் அழைத்துவிட்டு மனநிரப்பாக அவர்கள் பழகுவது, பேசுவது, இவற்றையெல்லாம் செய்கிற பொழுது இந்த முதுமையை நாம் அற்புதமாக கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதை சிறப்பாக செய்ய இந்த நல்ல நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களுடைய முதியவர்கள் இது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவரெல்லாம் நம்பிக்கையோடு இருந்தார். கடவுள் அந்த முதிர்ந்த வயதிலும் அவனை கொடுத்து ஆசீர்வதித்தார். முதிர்ந்த வயதிலும் கடவுள் விட மாட்டார். அவர்கள் 46வது அதிகாரம், எஸ்ஐயா 46 அதிகாரம் 4 வசனத்திலே, நரைமுடி வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், நான் எப்போதும் உன்னை தாங்கிக் கொள்வேன், எப்போதும் நான் உனக்காக இருக்கிறேன். ஆகிய கடவுள் உலகம் முடியும் வரை இருக்கிற கடவுள் எப்போதும் உங்களை தாங்கிக் கொள்வார். ஆகவே நம்பிக்கை இழக்கக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்னும் போகிற நாட்கள் நன்றாக தான் போகும், இன்னும் போகிற பயன் நன்றாக தான் போகும். வரட்டும், நோயாக இருக்கலாம், தளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது சோர்வாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், சோகங்களாக இருக்கலாம். வரட்டும், வந்து பார்ப்போம். இது நீங்கள் மோதி பார்க்கணும்னு சொன்னால் எல்லாமே உடைந்துவிடும், எல்லாமே உடைந்துவிடும். சோர்வு வருகிற போது அதில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் எல்லாமே சிதறிவிடும். மாறாக வரட்டும், இயேசுவின் பலத்தினால் என்னால் எல்லாவற்றையும் செய்கிறேன் சொல்லி பவுல் சொன்னாரே, பிலிப்பி 4:11. அதே போல நானும் சொன்னேன் சொன்னார். நீங்களும் இந்த முதுமை பருவத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் சிறப்பாக நம்பிக்கை ஒருபோது இழந்துவிடக்கூடாது. நம்பிக்கை ஒருபோதுமே இழந்துவிடக்கூடாது. பெரியவர்கள் இந்த வயதான காலத்தில் இன்னும் நம்பிக்கையை தேர்ந்த வேண்டும். ஏனென்றால் முன்னர் இருந்தது போல ஆட்கள் நம்மை தேடி வருவதில்லை, முன்னர் இருந்தது போல நமக்கு அந்த செல்வாக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. கடவுள் சிறப்பாக பாதுகாப்பார் என்று சொல்லி கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதன் பிறகு திருப்பாடல் அழகா சொன்ன முதல்ல முதிர் வயதும் அணிந்தரக்கூடியவராக இருக்க வேண்டும். அது உங்கள் குடும்பத்திற்காக இருக்கலாம், சமுதாயத்திற்காக இருக்கலாம், எந்த விதத்திலே பலன் கொடுக்க வேண்டும் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நினைக்கும் போது அழகாக இருக்கும். இந்த முதுமை என்பது சாபம் அல்ல, அது ஒரு வரம், அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு அழகான பருவம். ஆனால் இந்த பருவத்திலே சிறப்பாக இருந்து நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும். உங்களுக்காக பவுல் சொல்கிறார் 1 தெசலோனிக்கர் 5:14 வசனத்திலே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்பட்ட காரணங்களால் நீங்கள் சோர்வாக இருக்கலாம். என்னை எப்போ கடவுள் எடுக்க போறாரோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி சோர்வாக இருக்கிற உங்களை பார்த்து ஆர்வமூட்ட, சக்தி தர, உங்களுக்கு ஏற்ற கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடாது. கடவுளை கிடைக்கும். இது உங்களுக்கான நாள். தொடக்கம் 24:50 சொல்கிறது, இந்த செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. இன்றைக்கு இந்த வருடத்திலே இதை கொண்டாட வேண்டும் என்பது கடவுளை செயல். கடவுளை செயல் எதற்காக? சோர்வாக, அசதியாக, வாழ்க்கையில் சோகங்களால், வருத்தங்களால் சூடப்பட்டிருக்கிற உங்களுக்கு இனி துயரம் இல்லை, மகிழ்ச்சியாக இரு, இந்த முதுமையை கொண்டாடின்னு சொல்வதற்கு தான் கடவுளை. எல்லாமே கடவுளை சித்தம் இல்லாமல் நடக்காது. அவர் திருமணம் பற்றி அனுபவம் அசையாது. இன்றைக்கு சிறப்பான கடவுளை இருக்கிறார். நம்பிக்கையோடு இருக்க இன்னும் பலன் தரக்கூடிய, எப்படி பலன் தரக்கூடிய இருங்கள், அதற்கான முயற்சி இருங்கள். முதிர் வயதிலும் கனி தரலாம், பலன் தரலாம், விளைச்சலை கொடுக்கலாம். நாம் இப்படி எந்த விதத்தில் எல்லாம் என்னுடைய குடும்பத்திற்கு, பங்கிற்கு, இந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் வளர்ந்தேன் என்பதை ஆழமாக சிந்தித்து அதன் பிறகு இந்த முதுமையை கொண்டாடுங்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் இப்போது காலகட்டத்தை என்ன நினைக்கிறார்கள்? வயதான காலத்தில் நம்மால் இருக்க முடியாது, குறைந்தவர்களே நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடலாம் என்று சொல்லி ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும். 70 வயது வரை இந்த பாட்டி முதுமையை கொண்டாடினார். 80 வயதில் இந்த தாத்தா மிக சிறப்பாக முதுமையை கொண்டாடினார். நான் வாழ்வேன், நான் இந்த சமுதாயத்துக்கு வாழ்ந்து பலனை கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்ளும். இந்த முதிர்ந்த வயதில் இனி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதி. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள், இப்போது ஆசீர்வாதம் கொடுக்கிற இடத்துக்கு வந்து விட்டீர்கள். ஆகவே வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாக, இந்த கை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் கால்கள் ஆசீர்வாதமான இடங்களுக்கு போகட்டும். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் உயர்ந்த இடம். இந்த இடத்திலிருந்து தாழ்ந்ததை சிந்திக்கக்கூடாது, தாழ்ந்ததை செய்யக்கூடாது. உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டீர்கள். உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்ந்த இடத்துக்கு போனால் அது அழகல்ல, மாறாக உயர்ந்த மக்களாக எப்போது இருக்கிறீர்கள். அதை அப்படியே சிந்தித்து அதை நிறைவாக வாழுங்கள். இறைவர் எந்தெந்த வாழ்க்கை வருவாராக. ஆமென்.
இதை கொண்டாட நமக்கு அந்த அருமையான நாள். இந்த நாளிலே ஒவ்வொரு உள்ளங்களை தேவைகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை சொல்ல வந்திருப்போம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரை தாவி திருமகனை கேட்பதை தாவும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாவும் ஏசையா. ஆமென்.